Hello friends, இந்த வீடியோல Abacus level 1ல class 10th பார்க்குறோம். big friends problemsல addition. அதில் பார்த்தீங்கன்னா +6 formulas யூஸ் பண்ணி எப்படி problem solve பண்ணுறோன்றது இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். +6 equal to +10 minus 4 இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா 6 + 4 equal to 10 இல்லையா. ஸோ +6 இப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த பக்கம் போகும்போது +10 minus 4 அப்படின்னு வர்றது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா +6 ஆட் பண்ணணும். பட் பீட்ஸ் இல்ல அபாகஸ் கிட்ல பீட்ஸ் இல்ல 6 பீட்ஸ் இல்ல அப்படின்னும் போது இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா +6 = +10 - 4 சரிங்களா. 6ஓட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஒரு ஃப்ரெண்டு ப்ளஸ்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு 4 வந்து மைனஸ்ல இருப்பாங்க சரிங்களா. பாஸ் எப்பவுமே +10 தான். ஸோ அவங்க அடிஷன்ல எப்பவுமே +10ல இருப்பாங்க. சப்ட்ராக்ஷன்ல பாஸ் எப்பவுமே -10ல இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் போத் ஃபிங்கர் சைமல்டேனியஸ்லினா கிட் ஆப்ரேட் பண்ணும்போது சைமல்டேனியஸா இண்டெக்ஸும் தம்பு யூஸ் பண்ணி அட் அ டைம் இப்படி ஆப்ரேட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் இது பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு பசங்களுக்கு வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது கிட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரூல் கண்டிப்பா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து 5 6 7 8 அப்படி பண்ணாம 8னா இப்படி பண்ணிடுவாங்க 5 6 7 8. ஸோ அவங்க மைண்ட்ல பண்ணும்போது இப்படி இது மாதிரி பண்ணியே அவங்க ஆன்சர் உடனே ஸ்பீடா பண்ணுவாங்க. ஆன்சர் ஸ்பீடா சொல்லுவாங்க சரிங்களா. 8னா 8 + 9னா 8 இந்த மாதிரி 9 இந்த ஃபிங்கர். ஸோ அது மாதிரி பண்ணாம பீட்ஸ்ல பண்ணணும்னா ஸோ இந்த இண்டெக்ஸ் தம்பு யூஸ் பண்ணி கரெக்டா சைமல்டேனியஸா ஆப்ரேட் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது இப்போ -6 ரிமூவ் பண்ணோம்னா இது 5 இங்க 6 சரிங்களா. ஸோ 5 6 அப்போ கரெக்டா அந்த 6 வந்து இப்படி மைனஸ் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒன்னொன்னா பண்ணலாம். போக போக நீங்க இந்த ரூலை சொல்லி கொடுக்கணும். அதுதான் இந்த ரைட் ஹேண்ட் போத் ஃபிங்கர் சைமல்டேனியஸ்லின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். 2 சம்ஸ் வந்து மேனுவலா பார்த்துட்டு கிட்ல பார்க்கலாம். ரிமைனிங் 2 சம்ஸ் டைரக்டா கிட்ல பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 4 + 6 பண்ணணும். ஸோ 4ன்னும் போது சிங்கிள் டிஜிட் தான். ஸோ சிங்கிள் ட்ராட் நான் எடுத்திருக்கேன். ஒன்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ 4 ஆட் பண்ணணும்னா 4 வந்து லோயர் பீட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 1 2 3 4 பீட்ஸ் வந்து நான் டச் பண்ண வச்சுட்டேன். ஆன்சர் பாயிண்ட் வழியா டச் பண்ண வச்சுட்டேன். ஸோ 4 ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, +6 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் எதுக்குன்னா இந்த பாக்ஸ்லாம் வராது கொஷின்ஸ்ல. இது நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த கொஷின் சால்வ் பண்றோம். +6 தான் இப்போ பார்க்குறோன்றதுக்காக நான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. 1 2 3 4 லோயர் பீட்ஸோட வேல்யூ 1 2 3 4. ஸோ 4 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் +6 ஆட் பண்ணணும். +6 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பீட்ஸ்ல மேல 5 மட்டும் தான் இருக்கு. பட் இங்க 6 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி 4 ஆட் பண்ணியாச்சு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. +6ஓட ஃபார்முலா என்னது, +10 - 4. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து இப்போ +6 ஆட் பண்ண முடியல அப்படின்னும் போது இதுல இன்னொரு ராட் ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு ராட்ல ஒன்ஸ் பக்கத்துல டென்ஸ் தானே. ஸோ +10 இந்த +10 வந்து டென்ஸ்ல ஒரு பீட் ஆட் பண்ணிக்கணும். +10 நெக்ஸ்ட் -4ன்றது ஒன்ஸ்ல 4 வந்து மைனஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு நம்ம பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு +6 அவங்க சரிங்களா. +6 ஆட் பண்ணணும்னா அடுத்த ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இல்ல வந்து இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். +6 = +10 - 4. உங்க கையில +6 rupees நீங்க ஒரு ஷாப் போறீங்க. 6 rupees கொடுக்கணும். பட் உங்க கையில 10 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, 10 கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்துருவோம், ரிமைனிங் கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக மொத்தம் +6 ஆட் பண்ணோம்னா +10 - 4. ஸோ அதுதான் ஃபார்முலா. இப்போ +10 பண்ணியாச்சு. -4 பண்ணணும். ஸோ ஒன்ஸ்ல -4 பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 4 போயிடுச்சு, 1 ஆட் ஆயிடுச்சு. டென்ஸ்ல 1 ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 0 10 10 தான் இந்த சம்க்கு ஆன்சர். இப்போ கிட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா +6 பிக் ஃப்ரெண்ட்ஸ் அடிஷன்ல 6 யூஸ் பண்ணி ஃபார்முலா 4 + 6. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 4 ஆட் பண்ணணும். ஒன்ஸ்ல 4 ஆட் பண்ணிட்டேன். 1 2 3 4 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +6 ஆட் பண்ணணும். 5 பீட் மட்டும் தான் இருக்கு. ஸோ 6 இங்க ஆட் பண்ண முடியாது. அப்போ இப்போ ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா +10 - 4. டென்ஸ் ராட்ல +10 சரிங்களா. 1 ஆட் பண்ணிட்டோம்னா +10. 1 வந்து டென்ஸ் ராட்ல 10ன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ டென்ஸ் ராட்ல 1 ஆட் பண்ணிட்டோம்னா 10 ஆட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். +10
-4 அப்போ -4ன்றது ஒன்ஸ்ல -4 பண்ணணும் -4 பிளஸ் 10 -4 சரிங்களா ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 10 ஏன்னா 4 + 6 தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 16 + 3 + 6 ஆட் பண்ணணும் ஸோ 16 எடுத்தோடனே சொன்னதுனால 1 2 டிஜிட் அப்போ 2 ராட் வரைஞ்சிருக்கேன் 2 ராட் வரைகிறேன் ஒன்ஸ் டென்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ நான் 16 ஆட் பண்ணணும் ஸோ டென்ஸில் வந்து ஒன் பீட் ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ டென்ஸில் 1 பீட் நான் இப்படி ஆட் பண்ணிட்டேன் 16 ஒன்ஸ் பாயிண்ட் ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா 6 பீட் ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ மேலே இருக்கிற அப்பர் பீட்ஸ் 5 கீழே ஒரு பீட் ஆட் பண்ணணும்னா 6 5 6 6 அப்போ 16 ஆட் பண்ணியாச்சு 1 6 16 ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க +3 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டிஜிட் தான் இருக்கனால ஒன்ஸில் பார்க்கணும் 3 பீட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸில் 3 பீட்ஸ் 1 ஆட் பண்ணிட்டோம் கீழே எப்போவுமே 4 பீட்ஸ் தானே இருக்கும் ஸோ 3 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த 3 பீட்ஸை நான் மேலே ஆட் பண்ணிட்டேன் 1 2 3 ஏன்னா லோயர் பீட்ஸ் 4 தானே இருக்கு ஸோ 4ல 3 1 நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு ஸோ 3 பீட்ஸ் இருக்கு அதனால அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ 16 + 3 ஆட் பண்ணியாச்சு 19 19ல இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் +6 ஆட் பண்ணணும் ஸோ +6 நீங்க ஆட் பண்ணணும்னா ஒன்ஸ்ல இருக்கா 6 பீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் சரிங்களா இப்போ ஒன்ஸ்ல நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஸோ 6 இல்லை அப்போ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் +6 ஃபார்முலா என்னது +10 -4 அப்போ இந்த இடத்துல +10 டென்ஸ்ல ஒரு பீட் ஆட் ஆயிடும் +10 -4 ஒன்ஸ்ல -4 ஆயிடும் ஸோ ஒன்ஸ்ல -4 ஆச்சுன்னா இது எல்லாமே ரிமூவ் ஆயிடும் அப்போ ஃபைனலா எப்படி இருக்கும்னா இது 1 இது 10 ஸோ இந்த 2 பீட்ஸ் இந்த +10 ஆட் பண்ணிட்டேன் இல்லைங்களா ஸோ இங்க 2 பீட்ஸ் இருக்கும் -4 ஆயிடுச்சு ஸோ 5 மட்டும்தான் இங்க இருக்கும் சரிங்களா அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்டா முடிஞ்சிருச்சு +6ஓட நமக்கு சம்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ என்ன ஆன்சர் இருக்கும் 2 இங்க 5 2 5 25 சரிங்களா 2 5 25 இப்போ கிட்ல பார்க்கலாம் இப்போ செகண்ட் சம் பாருங்க 16 + 3 + 6 பார்க்க போறோம் ஸோ 16னா 2 ராட் எடுத்துக்கணும் ஒன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ராட் எடுத்துக்கணும் ஸோ டென்ஸ்ல வந்து 1 பீட் ஆட் பண்ணணும் அப்போ 1 ஒன்ஸ்ல 6 பீட் ஆட் பண்ணணும் 5 6 சரிங்களா ஆட் பண்ணும்போது போத் ஃபிங்கர் சைமல்டேனியஸ்லி போது இப்படி ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா ரிமூவ் பண்ணும்போது இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஸோ 16 ஆட் ஆயிடுச்சு 1 16 ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்பர் +3 ஆட் பண்ணணும் ஒன்ஸ்ல 3 பீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ இருக்கு 1 2 3 இருக்கு ஸோ 3 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் +3 ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் +6 ஆட் பண்ணணும் இப்போ அதையும் ஒன்ஸ்ல தான் செக் பண்ணணும் டென்ஸ்ல செக் பண்ணக்கூடாது ஏன்னா டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அதை போட்டக்கூடாது ஏன்னா 6ன்றது சிங்கிள் டிஜிட் தான் சிங்கிள் டிஜிட்னும் போது ஒன்ஸ்ல தான் செக் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ ஒன்ஸ்ல 6 இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே பண்ணியாச்சு ஸோ இப்போதான் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் +6 ஃபார்முலா என்னது +10 -4 அப்போ டென்ஸ்ல போயிட்டு +10 பண்ணிக்கணும் ஒன்ஸ்ல போயிட்டு -4 பண்ணிக்கணும் அவ்வளவுதான் +10 -4 ஸோ +6 பண்ணியாச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இப்படி பண்ணனா இன்டைரக்டா +10 -4னா +6 பண்ணியாச்சு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 5 25 செகண்ட் சமுக்கு 25 இஸ் த ஆன்சர் 25 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் சம் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 ஆட் பண்ணணும் 9 ஆட் பண்ணணும்னா இங்க பீட்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஒன்ஸ்ல ஏன்னா சிங்கிள் டிஜிட் இருக்கனால ஒன்ஸ்ல செக் பண்ணணும் ஸோ பீட்ஸ் இருக்கு 5 6 7 8 9 ஆட் பண்ணியாச்சு 9 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா 5 6 7 8 9 ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ரோல -5 பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ்ல -5 பண்ணணும் ஸோ ஆட் பண்ணியிருக்கிறது ரிமூவ் பண்றது தான் -5 சரிங்களா ஸோ -5ம் பண்ணியாச்சு தேர்ட் ரோல பார்த்தீங்கன்னா +6 பண்ணணும் +6 பண்ணணும்னா ஒன்ஸ்ல தான் செக் பண்ணணும் ஏன்னா சிங்கிள் டிஜிட் ஸோ ஒன்ஸ்ல செக் பண்ணீங்கன்னா 5 பீட்ஸ் மட்டும்தான் இருக்கு மீது எல்லாமே ஆட் ஆயிடுச்சு ஸோ அப்போ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் +6ஓட ஃபார்முலாஸ் என்ன +10 -4 6ஓட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4 6ஓட காம்பினேஷன் வந்து 4 6 + 4 தான் 10 ஸோ ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணிக்கணும் +10 பண்ணிக்கணும் அவ்வளோதான் +6 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோல +4 ஆட் பண்ணணும் அப்போ ஒன்ஸ்ல +4 ஆட் பண்ணணும் அப்போ 1 2 3 4 ஆட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ முடிஞ்சிருச்சு +4ஓட இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நீங்க கால்குலேட் பண்ணும் 1 டென்ஸ்ல 1 அப்போ 10
இது 4 அப்படி இல்லைன்னா 1 4 14 1 4 14 தேர்ட் சம்க்கு 14 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் 14 பண்ணியாச்சு. இப்போ கிளியர் பண்ணிக்கோங்க வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. 3 + 7 + 4 + 6 ஃபோர்த் சம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பாயிண்ட் யூனிட் பாயிண்ட்ல 3 ஆட் பண்ணணும். 1 2 3 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோல 3 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +7 ஆட் பண்ணணும். +7 பாத்தீங்கன்னா எத்தனை ஒன்ஸ்ல தான் செக் பண்ணணும் 7 இருக்கான்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்போ ஒன்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 6 தான் இருக்கு சரிங்களா. 5 6 தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் நம்ம ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ 7க்கு ஃபார்முலா என்னது, 7ஓட காம்பினேஷன் என்ன 3. 7 + 3 தானே 10 சரிங்களா. அப்போ 7ஓட காம்பினேஷன் 3. அப்ப 3 மைனஸ் பண்ணணும், பாஸ் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். +7 பார்க்கணும் பீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். 6 பீட்ஸ் தான் இருக்கு. 5 இது பண்ணிருக்கிறத விட்டுறணும், இதை கன்சிடர் பண்ணவே கூடாது. ரிமைனிங் பீட்ஸ் தான் செக் பண்ணணும். 7 பீட்ஸ் இல்ல 6 தான் இருக்கு. ஏன்னா இது 5 இது 1 6 5 + 1 6 தான் இருக்கு. பட் 7 ஆட் பண்ணணும்னா இங்க நம்ம இந்த ஃபார்முலாஸ் செக் பண்ணணும். 7ஓட ஃப்ரெண்ட் யாரு, 3 தான் 7ஓட ஃப்ரெண்ட். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்ல போட்டிருப்போம் சரிங்களா. 7 + 3 இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும் 7 + 3 தான் 10. அப்போ 7ஓட ஃப்ரெண்ட் 3. 3யை ரெடியூஸ் பண்ணிக்கணும், +10 ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்றோம்னா பாஸ் வந்து 10 தான். ஸோ 10 ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. +10 -3 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோல 4 ஆட் பண்ணணும். ஸோ 4 பீட்ஸ் ஒன்ஸ் பாயிண்ட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்கு. ஸோ 4 நான் ஆட் பண்ணிட்டேன். 1 2 3 4 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் +6 ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க +6 இருக்கான்னு பாருங்க ஒன்ஸ்ல. ஏன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட்னால ஒன்ஸ்ல தான் நீங்க செக் பண்ணணும். +6 பாத்தீங்கன்னா ஒன்ஸ்ல 5 மட்டும் தான் இருக்கு, 6 இல்ல. அப்போ ஃபார்முலாஸ் இங்கே அப்ளை பண்ணோம். 6ஓட ஃப்ரெண்ட் யாரு 4. 6 + 4 தான் 10. ஸோ 6ஓட ஃப்ரெண்ட் 4. 4 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, +10 பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். +6 ஃபார்முலா +10 - 4. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 0 20. 2 0 20. ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 20 தான் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த 4 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.